குக்கர்ல வெண்பொங்கல் எப்படி வைப்பீங்கன்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் எப்படி வைப்பேன்னா, வெண்பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து ரெண்டுமே குக்கர்ல ஆட் பண்ணிட்டு லைட்டா வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி அளவு ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். சைடில் வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னியை அரைச்சி எடுத்து தாளிப்பு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் இருந்து விசில் அடங்கியிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீழே அடி பிடிக்காது. கரெக்டான அளவில் வந்திருக்கும். லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி வச்சோம்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். தேங்காய் சட்னி, வடை வச்சு சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும்.